Class 12 Electrostatics Example 1.17. Calculate the electric flux through the rectangle of sides 5 cm and 10 cm kept in the region of the uniform electric field. 100 Newton per coulomb. The angle theta is 60 degree. If theta becomes 0, what is the electric flux? ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு கேட்குறாங்க. ரெக்டாங்குலரோட சைட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. 5 சென்டிமீட்டர் 10, அதாவது ஒன்று லென்த்து ஒன்று பிரெத்து கொடுத்துட்டாங்களா. அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு டீட்டாவும் 60 டிகிரி, இங்கே டீட்டா வந்து 0 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு கேட்குறாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபஸ்ட்டு ஃபார்முலா தெரியணும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுன்றது என்னென்னா இ வெக்டார் டாட் ஏ வெக்டார். அப்போ எப்படியும் எழுதலாம், இஏ காஸ் டீட்டான்னு எழுதலாம். ஓகேயா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி எழுதுகிறேன். டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 60 டிகிரி கொடுத்துருக்காங்களா, அது எழுதலாம். 60 டிகிரின்னும் பொழுது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன வரும்னா இஏ இன்ட்டு பண்ணணும். ஸோ ஏரியா முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறேன். ஸோ ஏரியா வந்து லென்த் இன்ட்டு பிரெத் இல்லையா. அப்போ 5 இன்ட்டு இது வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. மீட்டர்னால் 10⁻² இன்ட்டு பண்ணணும். லென்த் எழுதிட்டேன். அடுத்த பிரெத் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 இன்ட்டு 10⁻². ஸோ ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணோன்னா நம்மளுக்கு ஏரியா கிடச்சிரும். ஸோ ஏரியா வந்து பார்த்தோன்னா 50 இன்ட்டு 10⁻4 அப்படின்னு வருது. ஓகே. ஸோ அப்போது இதோட ஃபார்முலா என்னது, இஏ காஸ் இங்கே 60 டிகிரின்னு வரும். ஸோ அப்போ இயோட வேல்யூ என்னென்னா கொடுத்துருக்காங்க கொஷின்லேயே 100. ஸோ அப்போ 100 இன்ட்டு ஏரியா இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 50 இன்ட்டு 10⁻4 காஸ் 60 வந்து 1/2. ஸோ இது கேன்சல் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்னா 2500 இன்ட்டு 10⁻4 வருது. ஸோ அப்போ இங்கேருந்து 4 புள்ளி போகணும், 1 2 3 4. அப்போ நம்மளுக்கு 0.25 வருது. ஸோ இதுக்கு யூனிட் பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -1. ஸோ அடுத்த டீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி பார்க்கலாம். அப்போது 5 இஸ் ஈக்குவல் டு இஏ காஸ் 0 டிகிரி. காஸ் 0 டிகிரி 1, அப்போ வெறும் இஏ தான் வரும். ஸோ இயோட வேல்யூ 100, ஏவோட வேல்யூ 50 இன்ட்டு 10⁻4. ஸோ இது இன்ட்டு பண்ணோன்னா 5000 இன்ட்டு 10⁻4 வரும். ஸோ 1 2 3 4 போனோன்னா நம்மளுக்கு 0.5 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -1. ஸோ இதான் வந்து ஃப்ளக்ஸ், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ. ஸோ இப்போ எப்படி யூனிட் வந்துச்சு அப்படின்றத சொல்கிறேன். இஏவா. ஸோ இயோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், F/Q. அப்போ நியூட்டன் பெர் கூலும்னு வரும். ஓகே. ஸோ இப்போ வந்து ஏரியாவோட யூனிட் வந்து மீட்ரு ஸ்கொயர். ஸோ அப்போது இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும், நியூட்டன் மீட்ரு ஸ்கொயர் கூலும் பவர் -1.